என்னாச்சு இன்னைக்கு? என்ன சமையல்? காலைல மணி எத்தனை? 9 மணி ஆகுது. பசி தாங்க முடியல. இன்னைக்கு தோசை சட்னி தான். என்ன தோசை சட்னி? எப்ப பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமையும் தோசை சட்னி தோசை சட்னி தோசை சட்னின்னு கிடக்க. அப்போ உங்களுக்கு வேற ஏதாவது டிஃப்ரெண்டாவா வேணும்? சட்னியே ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு தரலாம்ல? என்ன வேர்க்கடலை சட்னி செஞ்சு தரட்டா? வேர்க்கடலை சட்னியா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். சரி நீ செய்யி. அதை ஒரு வீடியோ போடவா நீ செய்யறத? மக்கள் எல்லாரும் பார்க்கட்டும், அவங்களும் செஞ்சு சாப்பிடட்டும். நீ நல்லா இருக்குன்னு வேற சொல்ற. சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன், அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு உனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே தானே? பரவாயில்ல. ஓகே வா. பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கணும் வேர்க்கடலை சட்னிக்கு. அடுத்து தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டா போதும். 3 வத்தல். இந்த வத்தல் வந்து காரமா இருக்கறனால நான் 3 வத்தல் மட்டும் எடுத்திருக்கேன். 2 வெள்ளைப்பூடு, அடுத்து ஒரு சின்ன துண்டளவு புளி. இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல வந்து எண்ணெய் விட வேண்டாம். எண்ணெய் விடாம வெறுமனே வதக்குனா போதும். சரியா? அப்புறம் அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப மையா அரைக்க கூடாது. இது வந்து வேர்க்கடலை போட்டிருக்கனால ஆயில் வந்து வெளியே வரும். தாளிக்கு தேவையானது வந்து கடுகு, பொடி வெங்காயம் 1 நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோ. வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிட்டு. இது வந்து தோசைக்கும் நல்லா இருக்கும், சாதத்துக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி அந்த மாதிரி நீங்க நல்லா வச்சு சாப்பிடலாம். இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை சட்னி.